ஏய் பூமாரி, இன்னும் கொஞ்ச தூரம் தாண்டி, வாமிட் மட்டும் எடுத்துறாத. தெரியும்க்கா, பேசாம இரு. மாமாலாம் இருக்காவ, என்னைய இப்படிலாம் சொல்லி கேவலப்படுத்தாத. ஏ வாளு, வாமிட்லாம் எடுப்பியா நீனு? மாமா சும்மா இருங்க. சக்தி, அந்த பிள்ளை தான் அழுதுல, பேசாட்டி இருங்க. அக்காவும் மாமாவும் சேர்ந்து சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க. மருமவளே, உனக்கு இருக்க முடியலையோ? இல்லத்த, அவளுக்கு கார்ல போனாலே ஒத்துக்காது, அதான் சொன்னேன். இப்போ என்ன வாந்தி வந்தா சொல்லு மக்களே, காரை ஓரமா நிறுத்த சொல்றேன். ஆட்டுமா, நீ பாட்டுக்கு சொல்லாம இருக்காத. சரிங்கத்த. ஆருக்கா, அங்க பாரு, மயில் பாரு, எவ்வளவு மயில் நிக்குதுன்னு. ஏ ஆமா, அழகா இருக்குல்ல, எவ்வளவு மயில் ஒரே இடத்துல நிக்குது. வடிவு போன உடனே கோயிலுக்கு தானே போனோம். இல்லைங்க, கல்யாணம் முடிஞ்சு மொத போகிறோம் திருச்செந்தூருக்கு. அதனால முதல்ல போய் கடல் ஆடட்டு, அப்புறமாட்டி குளிச்சு எடுத்துட்டு கோயிலுக்கு போகலாம். ஆட்டு, இப்பெல்லாம் கோயிலுக்கு போனால் எப்படி சீக்கிரம் வெளியில வர முடியும்? எப்படியும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயிரும். அதுக்கு என்ன, சிறப்பு தரிசனத்தில் போவோம். அத்தை, சிறப்பு தரிசனத்துல போனாலும் 4-5 ஹவர்ஸ் ஆயிரும். எல்லாம் ஒன்று தான், அதனால நம்ம ஃப்ரீ டோக்கன்லேயே போயிடலாம். அப்படியே மருமவளே, சரி சரி. திருச்செந்தூருக்கு போய் ரொம்ப நாள் ஆயிட்டு. போய் முருகரை பார்த்து கும்பிட்டாதான் மனசுக்கே ஆறுதலா இருக்கும். ஆமாம், திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தாலே எல்லா கஷ்டமும் சரியாயிரும். மழைலாம் போயிட்டுல சக்தி, பரவாயில்ல, வெயில் அடிக்கி. ஆமாம்மா. உங்க அம்மையும் பேசாம வந்திருக்கலாம், வீட்லயே இருந்துட்டாவ பாறேன். நம்ம ஊர்ல மழையாதனத்தை இருந்துச்சு, அதனாலதான் மலைக்குள்ள மாடுகளெல்லாம் விட்டுட்டு வர முடியாதுன்னு இருந்துட்டாவ. இன்னொரு நாள் வருவாங்க. நம்ம எங்க அடிக்கடி போறோம், இப்படி எப்பமாச்சு பிளான் போட்டு போனாதான் உண்டு. அதுவும் சரிதான். பக்கத்துல வந்தாச்சே, நேரா ரூமுக்கு போயிடுவோம்ப்பா. போயிட்டு லக்கேஜ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடலுக்கு போகலாம். ஆட்டும்ப்பா, கொஞ்சம் பார்த்து போ. எப்பா குளிர், என்ன குளிரா இருக்கு. பியான் கூட போடுறதுக்கு வழி இல்லை. அடிக்க குளிர்ல தரையிலேயே கால வைக்க முடியலையே, என்னத்தை சொல்ல. சூட ஒரு டீயை குடிச்சா நல்லா இருக்கும். அம்புஜ வரட்டு கேப்போம். அடியே மச்சி வீட்டு மயிலே, விட்டு வச்ச ரத்தினமே, மறைஞ்சி வச்ச என் சித்திரமே, டீ குடிச்சி நான் சாவுறேனே, டீ குடிச்சி நான் சாவுறேனே. டீ குடிச்சு சாவறாரா? இந்த மனுஷன் என்ன பாட்டு பாடுறாரு? அம்புஜம் வந்துட்டியா? உன்னையே தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். என்னையே எதிர்பார்த்துட்டு இருந்தீரா? என்னத்துக்கு? ஒரே குளிரா இருக்கு. சூடா நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு டீயை மட்டும் போட்டு எடுத்துட்டு வாயேன். இத்தனை டீ தான் மனுஷா குடிப்பீரு? இப்பதானே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்தேன். ஓவச்சுக்காத அம்புஜம், வேலை செஞ்சு ஒரே தலைவலியா இருக்கு பாத்துக்க. அப்ப அடுக்களக்குள்ளேயே நிக்கிற எங்களுக்கெல்லாம் தலைவலிக்காது. ஓ அம்புஜம், உனக்கும் போட்டு எடுத்துட்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிப்போம். அம்மா, என்ன காலு வலியா இருக்கு. என்ன டீ போட சொன்னா வந்து உட்கார்ந்துட்டா? என் மனுஷா, உமருக்கு டீ தானே வேணும். அந்த டீ பாத்திரத்தெல்லாம் கழுவி தாங்க, போட்டு தாரேன். அம்மாடி, இது அதை விட பெரிய தலைவலியால இருக்கும். தெரியுதுல்ல, அந்த பாத்திரத்தை கழுவுறதுக்கே உமருக்கு அவ்வளோ பெரிய தலைவலியே இருக்கு. விட்டுருமா, எனக்கு டீயே வேணாம். நான் அந்த முருகேசன் கடையில் போய் குடிச்சுக்கிறேன். உன கடையில் போய் டீயை குடிக்காதிரும், உடம்பு வம்பா பேரும். ஏற்கனவே ஊதிக்கிட்டே போறீரு. இவ்வளோ பேச்சு பேசுறதுக்கு நீயே போட்டு தந்துடலாம். மனுஷன் இவ்வளவு நேரம் அடுக்காலக்குள்ள இருந்து செத்துட்டு இப்பதானே வெளியில வந்து நிற்கேன். அது உமருக்கு பொறுக்கலையா?
ஆமா, என்ன பெரிய வேலை. அந்த காலம் பெரிய வசந்த காலமா இருந்துச்சு. இந்த காலம் அப்படியா? இப்பெல்லாம் வசந்தன் கோ காலமால போயிட்டு இருக்கு. வசந்தன் கோல டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, குக்கரு, கிரைண்டரு, மிக்ஸி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறீங்க. சுவிட்சு போட்டால் அதை அரைச்சி தந்துடுது. கிரைண்டரில் மாவை போட்டு சுவிட்சு போட்டால் அழகா மாவு அரைச்சி தந்துடுது. வாஷிங் மிஷினுக்குள்ளே துணியை போட்டால் துவைச்சி தந்துடுது. எடுத்து காய போடுறது யாரு? உங்க தாத்தாவா? ஆமாம் ஆமாம், அது ஒரு பெரிய வேலை பாரு. அதான் புழிஞ்சு பாதி காய வச்சு தந்துடுதே. இப்படியே பேசிட்டு இரும். சுவிட்ச் போடுற வேலை தானே சொல்றீரு. அந்த வேலையை நீர் செய்யுங்க. ஒரு நாள் செஞ்சு பாருங்க, அப்பதான் தெரியும். ஆயில என்னன்னு வருது. பெசாட்டி இரியும். என்கிட்ட அறுப்பு வாங்கிட்டு போயிடாதீரு. ஏ அம்மா, இப்போ நான் என்ன சொல்லிவிட்டேன்? ஏன் கோவப்பட்டியே அம்பிச்சோம்? கோவப்பட்டானா? ஏதாவது சொல்லிட போறேன். உண்மையே சொன்ன கோவம் வருது, என்ன செய்ய? அம்மா, எப்பா நீ இங்கதான் இருக்கியா? நல்லதா போச்சு. என்ன மக்களே? அம்மா, நாளைக்கு எங்க காலேஜில் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றாவ. ஆளுக்கு 200 கொண்டு வரணும். 200 200 என்னத்துக்கு? இன்னிட்டி வாங்க போறீங்க? அதான் சொல்றாளம்மா, கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். ஏ அம்மா, ஆளுக்கு 200 ஆமா, மொத்தம் 400. எங்க போறதுக்கு? நீங்கள் கிறிஸ்மஸ் எல்லாம் ஒன்றும் கொண்டாட வேணாம். காலேஜுக்கு போகாம லீவு போட்டு வீட்டில் இருங்க. அப்பதான் யாருக்கும் உபத்திரம் இருக்காது. போ அம்மா. என்னட்டி, நானும் வந்ததுல இருந்து பாக்க எம்மா எம்மான்னு ஏழை விடுறீங்க. எம்மா, வருஷத்துல ஒரு நாள் தாம்மா கொண்டாடுறோம். பாருப்பா, அவ கிடக்கா, நான் தாரன் கண்ணுவில் போயிட்டு வாங்க. ஐ தேங்க்ஸ்ப்பா. அப்பானா அப்பா தான். அத்தாடி, இவ என்ன நம்மளை முறைக்கா? சரி மக்களே, போய் புக்கு எடுத்து படிங்க. நாளைக்கு காலையில் காலேஜுக்கு போகும்போது தாரையாட்டுமா? ஆ, சரிப்பா. அப்படி பார்க்காத அம்புஜம், இப்போ நான் என்ன செஞ்சு விட்டேன்? என்னைய இப்படி திங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க? மனுஷா, உமருக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? நான் தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இரு தாரங்கிரு. வச்சுட்டு போட்ட அம்புஜம், சின்ன பிள்ளைகள் தானே, அதுகளுக்கு என்ன தெரியும்? ஆசை அருமை தெரியுது இந்த பிள்ளைகளுக்கு. 400 சும்மாவா வருது? உமருக்கு ஒரு நாள் சம்பளம். அதை நான் பார்த்துக்கிறேன் அம்புஜம். நீர் பாப்பிரு. நீர் பாக்குற லட்சணத்தை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். நம்ம பேச்சு கட்டின மனுஷரும் கேட்க மாட்டேக்காரு. நான் பெத்ததுகளும் கேட்க மாட்டேக்கு. போயிட்டா. கடைசி வரைக்கும் ஒரு டீயை போட்டு கொடுக்காமவே போயிட்டா. நம்ம போய் கடையிலேயே குடிச்சிட்டு வருவோம். நீயும் வாமா குளிக்கிறதுக்கு. ஆமாத்த, சூப்பரா இருக்கும். நல்ல ஜாலியா இருக்கு பாருங்க கடலு. வாங்கத்த. நான் வரலப்பா, நீங்க போய் குளிங்க. எனக்கெல்லாம் கடல் தண்ணிலாம் செட் ஆகாது. ஏம்மா ப்ளீஸ்மா வாமா. ரொம்ப நாள் ஆச்சு கடலெல்லாம் குளிச்சு. நானே குளிக்க போறேன், நீ வாமா. கடல்ல குளிக்கணும்னா நீங்க போய் குளிங்க. நீச்சல் தெரியாத என்னைய போய் பிடிச்சி உள்ள இழுத்து விடாதீங்க. ஏட்டி வடிவு, நாங்கெல்லாம் இன்னும் கடல்ல நீச்சல் அடிச்சா குளிக்க போறோம். பேசாட்டி வாட்டி. நீர் என்னத்துக்கு வழி பாக்கிறன்னு தெரியுது. நீச்சல் தெரியாத என்னைய கடலை முக்கி கொள்ளலான்னு பாக்கிறோ? லூஸ் மாதிரியே பேசுவா உங்க அம்மா. அப்ப நீ எங்கம்மா குளிப்ப? குளிச்சுட்டு தானே கோயிலுக்கு வரணும்னு சொன்னேன். நீங்கெல்லாம் குளிச்சுட்டு ரூமில் வந்து ட்ரெஸ்ஸு மாற்றுவீங்கல்ல, அது கட்டி நான் குளிச்சு கிளம்பி ரெடி ஆயிடுவேன். அதனால நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். நீங்களாம் போய் குளிங்க. சரி அம்மா, நாங்கள் குளிக்கிறத ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து வையணுமா? ஆமத்த, என் போனு தந்துட்டு போறேன். என் போன்லயே எடுங்க. என்ன பாடுபடுத்துறாவ? பூமரி வா போலாம். ஜாலியா இருக்கு பாத்தியாக்கா. ஆனா என்ன குளிருது. ஆமா, குளிரதான் செய்யுது. வடிவு உட்காந்துட்டியா? என்னையும் குளிக்கிறத போட்டோ எடுத்து வை.
ஏ அப்பா போற மனுஷா, ஒரு இடத்துக்கு உங்க கூடலாம் வந்துடக்கூடாது. கண்ட கண்ட இடத்துல போட்ட எடு, எங்க எண்ணத்தை பார்த்தாலும் போச கொடுன்னு உயிரை வாங்குறது. எடுட்டி வடிவு, நீ தான் குளிக்க வர மாட்டேன்னு சொல்லிட்டல்ல. யாரும் எடுக்கே, சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, எல்லாரும் கோயிலுக்குள்ள போய் சாமியை கும்பிடணும். 2 மணி நேரம் ஆகும் எப்படியும். பேசாம உக்காரு, பொரிய வாங்கி தின்னுட்டு. ஏ பாறையெல்லாம் கீசுமா, பார்த்து நின்று குளிங்க. கடல் அலைய பார்த்தாலே மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நம்ம வீட்டுக்கிட்டேயே இப்படிலாம் கடல் இருந்தா டெய்லி இருந்து பார்த்து ரசிப்பேன். நல்லா இருக்கு. எரிச்சலா இருக்குப்பா. பைக்கு வாங்கி 4 நாள் ஆயிட்டு, எங்கேயும் ரவுண்ட் அடிக்க போகல. சாட்டி கீதாக்கா அம்புச்சக்கா எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். மழையெல்லாம் வெறிச்சு வெயில் தானே அடிக்கி. இப்போ என்ன, நல்ல ரவுண்ட் அடிச்சு சுற்றி பார்த்துட்டு வருவோம். நம்ம மாமியை கிளவி வேற விட மாட்டேக்க. இதுகிட்ட என்ன சொல்லி எஸ்கேப் ஆகுன்னு தெரியல. என்ன சொல்லலாம் யோசி சின்ன பொண்ணு. ஐயோ மண்டைக்குள்ள இந்நேரத்துக்கு ஒன்றும் வரமாட்டுக்கு. சரி, உள்ள போய் ஏதாவது பிட்டை போட்டு வண்டி எடுத்துட்டு வெளியில ஓடிடுவோம். தே என்னவளே? தே கூட எங்க கிளம்பிட்டீங்க? பிக்னிக்கு கிளம்பிட்டேன். பிக்னிக்கு கிளவிக்கு பிக்னிக்னு கூட சொல்ல வரல. ஆமடி பண்ணாதீங்க தே. கூடையோட யாரு பிக்னிக் போவாவ? தெரியுதுல, வழியை விடுவலா. கடைக்கு போய் 2 தக்காளியும் பல்லாரியும் வாங்க போறேன். வீட்டில் ஒரு காய் இல்லை. அதிக குழம்புக்கு ஒன்று கூட கிடையாது. அந்த அக்கறை உனக்கு எங்கே இருக்கு? நம்ம 1 மணிக்கு டான்னு சோறு சாப்பிட வந்துடுவான். உனக்கு ஆக்கி வைக்க வேணாமா? எத்தே, நான் இருக்கையில நீங்க ஏன் கடைக்கெல்லாம் போறீங்க? அதான் எதுக்குனாலும் என்னைய தானே அனுப்புவீங்க. இப்போ எதுக்கு நீங்க கூடையை தூக்கிட்டு போறீங்க? கூடையை கொண்டாங்க. நீ வாங்க போனாதான் அப்படியே ஒரேடியே சோவார போயிடுறியே. அதான் உனையை நம்ப வேணான்னு நானே கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். 2 தக்காளி பல்லாரி தானே இந்த மூக்கு கடையில் வாங்கிட்டு வந்துடுவேன். உங்க மாவன் 1 மணிக்கு சோறு சாப்பிட வந்துருவாவத்தே. அது எப்படி நான் போவேன்? கூடையை கொண்டாங்க. நான் சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வந்துடுறேன். அதை இப்போ என்கிட்ட ஸ்கூட்டி இருக்குல்ல. ஏது இந்த மூக்கு கடைக்கு போறதுக்கு உனக்கு கூட்டி கேட்க கூட்டி நடந்து போயிட்டு வர மாட்டியோ? மனசுல பெரிய மகாராணி நினைப்போ? ஏன் உன் வீட்டில எல்லாம் ஸ்கூட்டில தான் போனீங்களோ? அதுக்கு இல்லத்தே, வாங்கி 4 நாள் ஆயிட்டு அப்படியே போட்டு வச்சிருக்கோம். இப்படி இருந்த வம்பா போயிருந்தே வண்டி. 2 தெருக்கு அப்புறம் ஹோல்சேல் மார்க்கெட் இருக்கு. அங்கே வாங்கின விலையெல்லாம் குறைவா இருக்கும். இங்கே முக்கு கடையில் தக்காளி 1 கிலோ 40 ரூபானா அங்கே 20 ரூபா தான் தே. அப்படியே மருமவள, காய் ரேட்ல அங்க கம்மியா இருக்குமோ? என்னைய வேணா கூட்டு போறியா? ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கி அள்ளி போட்டு கொண்டு வந்துடுறேன். வேணாந்தே, நீங்கள் வீட்டில் இருங்க. வயசான ஆள் எதுக்கு இந்த வெயிலுக்குள்ளே வந்துக்கிட்டு? இன்னும் என்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் தாங்க, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். தக்காளி 1 கிலோ, தேங்காய் 1 கிலோ, பல்லாரி 1 கிலோ, பொடலங்காய் 1 கிலோ, வெண்டைக்காய் 1/2 கிலோ, அவரைக்காய் 1/4 கிலோ, கேரட் ஒரு 1/2 கிலோ. அப்புறம் பூசணிக்காய் இருக்கு பாரு, அதை வெட்டி 10 ரூபாய்க்கு கேட்டு வாங்கிட்டு வா. சாம்பாருக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதானத்தே. அரி பச்சை மிளகா, கருவேப்பிலை, இவ்வளோ காய் வாங்குறோம்ல. மல்லியிலெல்லாம் பிரிய கேளு மருமவள தருவான். ஆட்டும் தே, கூட தாங்க. எப்படி சிட்டா போயிட்டு சிட்டா வரேன்னு பாருங்க. இந்தா. என்னத்தே, இவ்வளோ காய்க்கு 50 ரூபா தான் போட்டு வச்சிருக்கீங்க? ஆமா ஆமா, 50 ரூபாய் எப்படி காணும்? நான் ஒருத்தி. கொஞ்சம் பொறு, ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போங்கத்தே. நல்ல வேலை, மாமியை கிளவி 500 ரூபாய் எடுக்க போகுது. பெட்ரோலுக்காவது யூஸ் ஆகும். சின்ன பொண்ணு, இன்னைக்கு உன் காட்டில் மழை தான். இந்த மருமவளே, அப்படியே கோவக்காரந்தா ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வா. ஏம்மா, உனக்கு எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்சு கொடுத்தா நல்லா பிடிக்கும் பார்த்துக்க. ஆட்டும் தே. சரிங்க தே, அப்போ நான் போயிட்டு வரேன். பரவாயில்ல, நம்ம மருமவளுக்கு வர வர கொஞ்சம் புத்தி வருது. இல்லை இப்படியே கொண்டு நல்வழிப்படுத்தி ஒரு மனசையே ஆக்கிடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாளாக என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கு எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட சூழ்நிலை அப்படியே அமைஞ்சிருச்சு. இனிமேல் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் என் மேலே கோவப்படாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இனிமேல் ரெகுலராக வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். எப்பவும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஜானு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.